காலை வணக்கம். இந்த இனிய போகி வாழ்த்துக்கள். இந்த கேஸு ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 5742 ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 5742 பிரசாந்த் பிரகாஷ் ரத்னா பார்க்கி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. கொஞ்சம் டிஸ்பியூட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் அவங்க ஆஃபீஸில் பூந்து சர்டிஃபிகேட்லாம் எடுத்துன்னு போயிடுறாங்கன்னு கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாரு. எஃப்ஐஆர் அஃபென்சஸ் 1152 351 சப் கிளாஸ் 2 351 கிளாஸ் 3 352 அண்டு 310 சப் கிளாஸ் 2. கரஸ்பாண்டிங் செக்ஷன் 326 506 504 அண்டு 395 ஐபிசி. ஸோ இவங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகிடுது. ஸோ ஹைகோர்ட்டில் ஸ்கூல் அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்க, எல்லா செக்ஷனும் காம்பவுண்ட் பண்ணுங்க, ஆனால் 395 டெக்காய்டி காம்பவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. ஹைகோர்ட் அதை ஏற்றுக்கிட்டு அந்த பிரிவை தவிர மற்ற பிரிவுகளில் எஃப்ஐஆரை ரத்து பண்ணிடுறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, பேரா 10 இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இந்தியன் பீனல் கோடாக இருக்கட்டும், பாரதிய நியாய சங்கீதாவாக இருக்கட்டும், குற்றங்கள் சிறப்பு தலைப்புகள் மூலமாக அடுக்கப்பட்ட பிரிவுகள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுக்குவாங்க. ஃபஸ்ட்டு தெஃப்ட்டு, அப்புறம் தெஃப்ட் பை சர்வெண்ட், தெஃப்ட் இன் த டுவெல்லிங் ஹவுஸு, எக்ஸ்டார்ஷன் அக்ரவேட்டட் ஃபார்ம், இப்படி அப்புறம் 392 ராபரி. இதை மாதிரி பண்ணியிருக்கிறதுனால இது என்னென்னா, இது எல்லாமே அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் இது தெஃப்ட் அண்ட் எக்ஸ்டார்ஷன். இந்த ராபரி 392 395 எல்லாம். இதில் ராங்ஃபுல் கெயின், ராங்ஃபுல் லாஸ் இருக்கணும், டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் இருக்கணும். அவங்க சர்டிஃபிகேட்டை தான் அவங்க எடுத்திருக்காங்க, அதனால் டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் இல்லை. அதனால் இதை உச்சநீதிமன்றம் குவாஷ் பண்ணிடுச்சு. இது வழக்கமாக நம்ம இந்த ஹைகோர்ட்டில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, டெக்காய்டி தெஃப்ட்டுன்னு கேட்டது தெஃப்டா டெக்காய்டினா நான் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லுவோம். நான் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இது அந்த கேட்டகரியில் தான் வருது. இதை கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கோங்க. காலை வணக்கம், நன்றி.